ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய உயிரான துணை மனம் நொந்து அழுது விட்டார் தங்கமே. காரணம் தெரிந்தால் நீயும் அழுது விடுவாய். ஆனால் உன்னால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய துணையின் மனம் என்ன நினைக்கின்றது என்பதை நான் உனக்கு கூறுகின்றேன். இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். உனக்கு மிகவும் பிடித்த நபரால், நெருக்கமான நபரால் தான் உனக்கு எப்பொழுதும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். உன்னுடைய துணையால் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே. கவலைப்படாதே. நீ அதீத அன்பு வைத்து அவரது பிரிவை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கின்றாய். நான் உன்னிடம் ஒன்றை மட்டும் கூற இருக்கின்றேன். யார் மீதும் அதிக அன்பு பாசத்தை வைக்காதே தங்கமே. இவ்வுலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது மனிதர்கள் மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக என்று நீ நினைத்து கொண்டு இருப்பது எவ்வாறு சரியாகும்? நடக்க வேண்டியதை சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான இடத்தில் நடந்தே தீரும். ஆனால் நீ உன் துணையின் மீது அதிக அன்பு வைத்திருப்பது உண்மைதான். ஆனால் உன் துணை என் மேல் அன்பு வைத்து இருப்பாரா என்ற உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் கூறுகின்றேன். நீ நினைப்பது போல் உன்னுடைய துணை இல்லை தங்கமே. உன்மேல் அதிக அன்பு வைத்து மனம் நொந்து அழுது விட்டார். அவளுடைய பிரிவை என்னால் ஏற்க முடியவில்லை. ஏன் முருகனப்பா, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் பரமபதம் போல் விளையாடுகின்றீர்கள்? மேலே ஏறினால் கீழே இறங்கும் நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள். நான் இப்போது என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையை ஒரே மாதிரியாக நிலை நிறுத்துங்கள் என்று கூறி உன்னுடைய துணை மனம் நொந்து அழுது விட்டார் தங்கமே. அவர் அழுவதை பார்த்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கவலைப்படாதே, இது காலத்தின் கட்டாயம். நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கின்றீர்கள். கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். அதுவரையிலும் நீ நிம்மதியாக இரு என்று நான் வாக்கு கூறிவிட்டேன். உனக்கும் அதே சொல்கின்றேன் தங்கமே. அனைத்து விதியையும் சதியையும் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில் நான் தீப ஒளி ஏற்றுகின்றேன். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேரும் சமயத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். எனக்காக காத்திருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி கைவிடுவேன்? நல்லதே நடத்தி கொடுப்பேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.